பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா 32 அதிகாரம் 19 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமாயிருக்கிறேன். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளுக்கு பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகளில் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. ஆமென், ஹல்லேலூயா. இந்த அருமையான வார்த்தை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, இந்த உலகத்தில் அநேகர் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. எதனா ஒரு பிரச்சனை, எதனா ஒரு விஷயம் நம்ம செய்யணும், எதனா நம்ம வாழ்க்கையில் முக்கியமான டிசிஷன் எடுக்கணும்னா நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் பெரியவர்களாக இருக்கட்டும், ஸோ முதியவர்களாகட்டும், இல்லைன்னா நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் இருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆலோசனை கொடுக்குறவங்களே அதுக்குன்னு தனியாக ஆட்கள்லாம் இருப்பாங்க. நிறைய ஆலோசனைகள் கொடுக்க எல்லாருமே சுற்றி இருப்பாங்க. ஆனால் எல்லா ஆலோசனையும் தேவ ஆலோசனையானா இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒரு சில காரியங்கள் சொல்லுவாங்க, நமக்கு நல்லது சொல்கிற மாதிரியே சில விஷயங்கள் சொல்லுவார்கள். நமக்கு கண்ணுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா, அப்பா நமக்காக இவங்க இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே, அப்போ இவங்க சொல்கிற ஆலோசனை கரெக்டாக தான் இருக்கும், அப்போ நம்ம இதை ஒபே பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணும். இது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். தான் வசனம் சொல்லுகிறது, அம்மா நான் ஆலோசனையின் காரியங்களை குறித்து உனக்கு நிறைய காரியங்களை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் என் கண்கள் உன்னை நோக்கி தான் இருக்கிறது. நீ எந்த வழியில் போகிற, யாருடைய ஆலோசனையின்படி நடக்கிற அப்படின்றது தான் கர்த்தர் பார்க்கிறார். பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், அவர் நம்மீது கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை தருகிற கர்த்தராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீ போகிற வழி, நீ எந்த வழியில் போகணுமோ அந்த வழிக்கு ஆலோசனை தருகிற கர்த்தராய் அவர் நமக்கு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய ஆலோசனை நிறைய கேட்டு தவறுதலாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய தவறுகள் நடக்க ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். சாராளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு தரிசனம் உண்டு, ஒரு வார்த்தை உண்டு. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று. இது வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு கூட காலம் போகும்போது சாராள் என்ன பண்ணுறாங்கன்னா தவறுதலான ஒரு ஆலோசனை கொடுக்குறார்கள். இனி எனக்கு பிள்ளை பிறக்காது, எனக்கு வயசாயிடுச்சு, ஒன்றும் இல்லை, நீ ஆகாரோடு நீ சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று. இது தவறான ஒரு ஆலோசனை. இது நிமித்தமாக ரெண்டு விதமான இனங்கள் இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்க, இஸ்மவேல் ஆகட்டும், இந்த இடத்துல ஈசாக்குடைய காரியமாகட்டும், இன்னமும் யுத்தமாக தான் இருக்கிறது. அப்போது ஒரு தவறான ஒரு ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது வருகிற ஜென்ரேஷனே பாதிக்கப்படும். அப்போது ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆலோசனை நம்ம யார் கொடுக்குறான்றது கவனமாக நம்ம கேட்கணும். சாத்தானும் ஆலோசனை கொடுக்கும், சாத்தானும் வேதம் ஓதும், அதை மறந்துடக்கூடாது. பாருங்க, நம்ம ஏவாளுடைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏவாளுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆதாம் கிட்ட சொன்னார் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னுட்டு. ஸோ ஏதேன் தோட்டத்தில் முக்கியமான ஒரு இடத்துல பார்க்குறோம், முதல்ல ஒரு சந்திப்பு. அதில் 3வது ஆள் ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, தப்பான ஆலோசனை கொடுக்குறாரு. இல்லை, இதை நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டா தேவர்களை போல மாறிவிடுவீர்கள், நீ இதை பண்ணினா உன்னுடைய கெரியர் ரொம்ப நல்லா ஆகிடும், நீ இதை பண்ணினா உனக்காக நல்ல ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும், நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு பல ஆலோசனைகள் தந்திரமாக தனிமையில் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனையா, இது மனுஷ ஆலோசனையா பாருங்க. ஏன்னா வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது, வசனம் மாறவே மாறாது. அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலனளிக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். அப்போ நீங்க மனுஷ ஆலோசனை கேட்டு வழிகளை நடத்துனீங்கன்னா அதுக்கான பலன் நம்ம நிச்சயமா அனுபவிப்போம். அதே ஆலோசனை நம்ம கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்றால் கர்த்தர் அந்த ஆலோசனைப்படி நடத்தவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நாம எந்த ஆலோசனைப்படி நடக்கிறோன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஆலோசனையில் பெரியவர். உண்மையாகவே இந்த உலகத்துல நமக்கு சரியான ஆலோசனை யார் கொடுக்கணும்னா கர்த்தர் ஒருத்தர் தான். இதுல ஏசாயா 28 அதிகாரம் 29 வசனத்துல பார்த்தீங்கன்னா சேனைகளின் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். பாருங்க, அந்த வசனம் அவ்வளோ அழகாய் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். இன்றைக்கு அவருடைய ஆலோசனை நமக்கு புரியாததா இருக்கலாம். அவர் பயங்கரமா ஐடியா கொடுப்பாரு, நிறைய விஷயங்களை நீங்க மூவ் பண்ணுங்கன்னு. சில நேரங்களில் மௌனமா இருப்பாரு, ஒன்றும் புரியாதது மாதிரி இருக்கலாம். அவர் ஒண்ணுமே பேசல, ஒண்ணுமே புரியலன்னா நீங்க மூவ் பண்ணாதீங்க. அவர் ஒரு காரியத்தை மூவ் பண்றாருன்னா கண்டிப்பா அந்த காரியம் ஆச்சரியமானவைகளா இருக்கும். அந்த ஆலோசனைகள் எல்லாம் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ஸோ இந்த வேளையில உங்களுடைய கெரியர்ல உங்களுடைய எதிர்கால காரியங்களை குறித்து பயந்துகிட்டு இந்த பிரசங்கத்தை கேட்டு இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மனுஷ ஆலோசனைக்கு மாத்திரம் செவி சாய்க்காதீங்க. அப்படி செவி சாய்த்து தவறுதலான ஆபிரகாமுடைய வழிநடத்தில் கடந்து போனது போல நாம போயிடக்கூடாது. தேவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு பொறுமையாய் நிதானமாய் நம்ம ஒவ்வொரு
ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை நான் சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை காட்டிலும் பெரிய ஆலோசகர் வேற யார் இருக்க முடியும்னு சொல்லுங்க. அவசரப்படாம இந்த உபத்திர பாதையிலும் இந்த ட்ரைனஸ்லையும் இந்த விதமான சோர்விலும் நீங்கள் கடந்து போங்க. இதுவும் கர்த்தருடைய ஆலோசனை தான், இதுவும் கர்த்தருடைய வழிதான் அப்படின்னு புரிந்து கொண்டு கடந்து போங்க. கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல, சூழ்நிலைகளை மாறுதலாய் மாற்றுகிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். அவருடைய வழிநடத்தல் உங்கள் கண் காணத்தக்கதாய் ஆச்சரியமான வழிமுறைகளை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு உங்கள் செவிகள் சாதாரணமான வார்த்தைகளாக கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இதே நாளை தினத்திலும் வருகிற காலங்களிலும் இது ஆச்சரியமான ஆலோசனையாய் உங்களுக்கு காணப்படும். ஆமென், அல்லேலூயா. அவசரம் வாழ்க்கைக்கு உதவாது. அவசரப்பட்டு பல காரியங்களை இழந்த அநேக பரிசுத்தவான்களும் உண்டு. ஸோ தயவு செய்து இந்த பிரசங்கத்தின் மூலமா ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாய் நீங்கள் கடந்து போங்க. அவர்தான் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் வல்லவராய் இருக்கிறார் என்று. ஆமென். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். இப்பொழுது மடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் இந்த காலை வேளை நீர் பேசின வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். மனுஷனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஆண்டவரை எச்சரிக்கையா இருந்து கர்த்தாவே ஏசப்பா உங்களுடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆண்டவரே அப்பத்திற்காகவும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆலோசனைக்காகவும் நன்றி செலுத்துகிற ராஜா, அந்த ஆலோசனைப்படி நடக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொன்றுக்கும் நிதானமாய் பொறுமையாய் முடிவெடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையின் முக்கியமான தருணத்தில் இந்த வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா ஆண்டவரே கர்த்தாவே எது கண்களுக்கு முன்பதாக வெளிப்படுதோ அதன்படியே ஆண்டவரே கர்த்தாவே நீர் வழிநடத்தும் வல்லவராய் இருக்கிறீர். நிதானமாய் வழி நடத்தும், ஆசீர்வதியும், பொறுப்பாய் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும். தேவையற்ற பயங்களை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை நான் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை யாராவது கேட்டுக்கொண்டுதான் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.